இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னா, $45 ஒரு பொருளை வாங்கி $1500 வித்திருக்காங்க. நாட்டுக்குள்ள கிடையாது, வெளிநாட்டுக்குள்ள. அது எப்படி அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ அந்த வீடியோவை பார்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா பப்ளிக்ல வந்துட்டு ஒரு சேலுக்கு போட்டிருக்காங்க. இது $45 வந்து விற்கிறதுக்கு போட்டிருக்காங்க. இதே பொருளை நான் இன்டர்நெட்ல ஃபைன் பண்ணேன். பஸ்டன் அப்படின்னு சொல்ற இடத்துல $600 இதை விற்கிறதுக்கு போட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல ஆல்ரெடி சோல்ட் ஆயிட்டு அதே பொருளை இவர் ரொம்ப சீப்பா $45 வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்ல கண்டிஷன்ல. ஸோ இதை வாங்கினதுக்கு அப்புறமா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த பொருளை வந்து விக்கிறதுக்காக ஈபேல வந்து போட்டிருக்காரு. $1499 கிட்டத்தட்ட $1500 அதை வித்திருக்காரு. வித்ததுக்கு அப்புறமா அதை பெக் பண்ணி எப்படி அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். இதுல பாத்தீங்கன்னா அவர் வித்தது $1500, அதே மாதிரி இதை வாங்கினது $45. ஈபேயோட ஃபீ பாத்தீங்கன்னா $197, ஷிப்பிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா $103, டோட்டல் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா $1155 இந்த ஒரு பொருளை வித்ததுனால கிடைச்சிருக்குது. அதாவது இந்த ஒரு பொருளை வித்ததுனால $95,000 மேல ஏர்ன் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் விற்க முடியும். இதே மாதிரி நீங்களும் எப்படி ஈபேல சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா update.ai அப்படின்னு சொல்ற வெப்சைட் விசிட் பண்ணுங்க. அப்படி இல்ல ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றேன்.